தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் எங்கன்னா தருமபுரி மாவட்டம் செட்டிக்கரைங்கிற ஊருக்கு வந்திருக்கோம். பொதுவாக இந்த வக்போர்டுக்கான சட்டத்தை திருத்தி கொண்டு வந்தாலுமே அந்த வக்போர்டுனால ஏறக்கூடிய அந்த சர்ச்சைகள் அப்படிங்கிறது இன்னைய வரைக்குமே முடிஞ்ச பாடில்லை. அந்த சர்ச்சையினுடைய தொடர் புள்ளியாகவும் செட்டிக்கரங்க வில்லேஜில் ஏற்பட்டிருக்கு. அங்கே என்ன நடந்துச்சு, என்னென்ன மாதிரி சவால்கள்லாம் அவங்க எதிர்கொண்டாங்க, அந்த மக்கள் எப்படிலாம் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற அவங்கள்ட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. செட்டிக்கரையை சேர்ந்த பெயர் தெரிவிக்க விரும்பாத நபர் ஒருவர் தன்னுடைய தேவைக்காக நிலத்தை விற்க முனைந்த போது நிலம் வக்புக்கு சொந்தமானது, அதை நீங்கள் விற்கணும் அப்படின்னா வக்பு வாரியத்தில் NOC வாங்கிட்டு வாங்க அப்படின்னு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் தரப்பு சொல்ல, ஏதோ சாதாரண வேலை தான் அப்படிதான்னு இறங்கி இருக்காரு அவர். அதற்கான முதல் முயற்சியாக தர்மபுரியிலிருந்து சேலம், அங்கிருந்து சென்னை, அங்கிருந்து மைசூர் அப்படின்னு அலைவிட்டிருக்காங்க. இதை பற்றி ஊரில் டாக் வருது. இதுதான் செட்டிக்கரை பிரச்சனைக்கான ஆரம்ப புள்ளி. அதனால தன்னுடைய நிலம் என்னாச்சு அப்படின்னு விசாரிக்க ஊர் மக்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு படையெடுத்திருக்காங்க. அதில் ஒரு பெண் தன்னுடைய அவசர தேவைக்காக நிலத்தை விற்க வேண்டிய சூழல்ல அது பற்றி விசாரித்த தன்னுடைய அனுபவத்தை சொல்வதை நீங்களே கேளுங்க. தருமபுரி மாவட்டம் செட்டிக்கரை பஞ்சாயத்துலேருந்து பேசுகிறோம். செட்டிக்கரை பஞ்சாயத்து கான்காலனி சேர்ந்தவங்க நாங்கள். எங்களோட நிலத்தை நான் ஒருத்தருக்கு சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் கேட்கும் போது என்னோட நிலத்தை சேல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன் என்னோட நிலத்தை விற்க முடியல அப்படின்னு நாங்கள் அவங்கக்கிட்ட காரணம் கேட்டதுக்கு, இது வக்பு போர்டு கீழே வருது, அதனால் நீங்கள் இந்த நிலத்தை உங்களால் சேல் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, இப்போ இந்த பிரச்சனை எனக்கு மட்டும்தான் இருக்கா அப்படின்னு நான் போய் பக்கத்தில் என்னோட பக்கத்து நிலத்துக்காரு, பக்கத்தில் வீட்டில் இருக்காங்க இருக்கிறவங்க எல்லாருமே போய் கேட்கும் போது ஒரு 2-3 பேருக்கு இந்த இஷ்யூஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, இது 2 பேருக்கு மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கேட்கும் போது ஒட்டு மொத்தமாக கான்காலனியில் இருக்கிற மொத்தம் 65 ஏக்கரையுமே நாங்கள் வக்பு போர்டு கிளைம் பண்ணியிருக்கோம், அதனால இதை ரெஜிஸ்டர் எதுவும் பண்ண முடியாது, அதனால நாங்கள் ஸ்டாப் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுத்துருந்தாங்க. தனிநபருக்கு சொந்தமான நிலங்கள் எப்படி வக்பு சொந்தமானது, உரிமை கோருவதற்கு என்ன ஆதாரம் இருக்கு என மக்கள் மாவட்ட அதிகாரிகளிடம் கேட்கும்போது திடுக்கிடும் தகவல் கிடைத்துள்ளது. அதுவும் முன்னுக்கு முரணான தகவல். அது என்னவென்று முகம் பெயர் காட்ட விரும்பாத பாதிக்கப்பட்ட நபர் சொல்வதை நீங்களே கேளுங்கள். கிட்டத்தட்ட 1906 நாங்கள் ஆவணங்கள் எல்லாமே கேட்டிருந்தாங்க. நாங்களும் எடுத்து கொடுத்தோம். 1906 ஆவணங்கள் பார்த்திங்கன்னா எந்த ஒரு இடத்துலையும் வக்புன்ற நிலம் எதுவுமே வரலை. அந்த ரெக்கார்டின் அடிப்படையில் தலைமைச் செயலகத்துக்கு அனுப்புனாங்க. எங்களை என்கொயரி பண்ண மாதிரி வக்பு போர்ட்லேயும் சில டைமில் நாங்கள் இருக்கும்போதே இருந்தாங்க. அவங்கள என்கொயரி பண்ணாங்க. இப்போ அவங்க சொல்லும் போது தான் 1863 வக்புக்கு திவானிஷாங்கிறவர் கொடுத்துருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொன்ன பின்னால் தான் இது எங்களுக்கு தெரியவே வருது. அடுத்த புக்கிலலாம் நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது 1863 திப்பு சுல்தான் கொடுத்ததாகவும் அந்த நிலத்தை திவானிஷாங்கிறவர் வக்புக்கு கொடுத்ததாகவும் அவங்க சொன்னாங்க. திப்பு சுல்தான்றவரே உயிரோடே இல்லை. 1799 திப்பு சுல்தான் 4ஆம் உலகப் போரில் இறந்துடுறாரு. இறந்துட்டு அவருடைய சொத்துக்கள் எல்லாமே பிரிட்டிஷ் அரசாங்கம் பறிமுதல் பண்ணிவிட்டு 1806 அந்த அரசாங்கம் இது பண்ணிவிட்டு பறிமுதல் பண்ணிவிட்டு அவரோட மகனான பதையரையும் கொண்டு போய் வேலூர் சிறையில் அடைச்சிடுறாங்க. வேறு சிறையில் அடைச்சிடுறாங்க. இவங்களோட சொத்து மூலமே பறிமுதல் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் திப்பு சுல்தான் ஆட்சிங்கிறது இல்லை. அப்படி இருக்கும் வழியில் எப்படி அவர் திப்பு சுல்தான் கொடுத்துருப்பாருன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் அவங்க ஆவணம் இருக்குன்னாங்க. அது எந்த அலையில் உண்மைன்னு எங்களுக்கு தெரியல. அந்த தொடர்ச்சியாக நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஒவ்வொரு இதில் எடுக்கும்போது 1967 பார்த்தீங்கன்னா அகமது கான்கிறவருக்கு பட்டை போட்டு இந்த மொத்தம் 65 ஏக்கரா செட்டிக்கரையில் இங்கே ராஜாப்பேட்டையில் கான்காலனி, அலைன் கொட்டாய், கொட்டாய் மேடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 65 ஏக்கரா நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அது போக ஒரு பள்ளக்கொள்ளைன்றதில் ஒரு 103 ஏக்கரா நிப்பாட்டிடுறாங்க. கேரத்தால் ஒரு 170 ஏக்கரா நிப்பாட்டி வச்சுட்டாங்க. அதில் எங்கள் 65 ஏக்கரா இடத்துல தான் நாங்கள் பாதிக்கப்பட்டவங்க. இதில் இன்னொரு ட்விஸ்டான விஷயம் என்னன்னா, அரசாங்கத்தோட நிலைமை வக்பு சொந்தம் அப்படின்னு வக்பு தரப்பு சொல்கிறாங்க. அது எப்படின்னு நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அன்றைய சேலம் ஒருங்கிணைந்த மாவட்டத்துடைய இருக்கக்கூடிய தருமபுரி மாவட்டத்தில் கர்ணம் செட்டிக்கரை பஞ்சாயத்தில் இன்றைக்கி விஓன்னு சொல்லக்கூடிய கர்ணம்ங்கிற முன்னாடியே செட்டில்மெண்ட் தாசில்தார்
19 சர்வே நம்பர், கிட்டத்தட்ட 65 ஏக்கருக்கான பட்டா வந்து 1967 ஒரு தனியாருக்கு அகமது கான் என்பவருக்கு வந்து பட்டா போட்டு வழங்கியிருக்காங்க. தனிப்பட்ட ஒரு தாசில்தார் செட்டில்மெண்ட் காப்பி வழங்கியிருக்காங்க, பட்டாவும் வழங்கியிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் அவங்க வந்து அவங்க வந்து மற்றவங்க அவங்க தான செட்டில்மெண்ட் பண்ணி அவங்களுக்குள்ளே வந்து பாகப்பிரிவினை பண்ணிக்கிறாங்க. அவங்க ஃபேமிலியில் அகமது கான் பாகப்பிரிவினை பண்ணி அவங்கக்கிட்டேருந்து நிலத்தை வந்து நாங்கள் வாங்குகிறோம் விற்கிறோம், அந்த மாதிரி டிரான்சாக்ஷன்லாம் போயிட்டுருக்கு. திடீர்னு பார்த்து நிப்பாட்டதுண்டு அந்த அவங்க எல்லாருமே வந்து எம்எல்ஏ அவங்க 2 எம்எல்ஏமே வந்து அவங்கக்கிட்ட பேசினாங்க. கலெக்டர் அலுவலகத்திட்ட பேசி முறையிட்டாங்க. அவங்களும் எங்களுக்காக முறையிட்டாங்க. அந்த முறையிட்ட அடிப்படையில் நாங்கள் வந்துட்டு கலெக்டர் அலுவலகத்துக்கிட்ட உண்ணாவிரதம் சொல்லியிருந்தோம். மனு கொடுத்ததில் கலெக்டர் அலுவலகத்தில் மனு கொடுத்தோம். எம்எல்ஏ அவங்க 2 பேருமே வந்திருந்தாங்க, மனு கொடுத்தாங்க. அதன் தொடர்ச்சியாக எஸ்பி ஆஃபீஸு, டிஎஸ்பி ஆஃபீஸு, B1 ஸ்டேஷனு, அது மாதிரி எல்லாம் வந்துட்டு அவங்க எல்லார்கிட்டையுமே வந்துட்டு பெட்டிஷன் கொடுத்துருந்தோம். இதன் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு ஃபீஸ் கமிட்டி அமைக்கிறாங்க. ஃபீஸ் கமிட்டி எந்த ஒரு சம்மனும் அனுப்பாமல தான் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. விஓ கிட்ட சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. நாங்கள் விஓ வந்துட்டு கிராமத்தின் ஒரு ஒருங்கிணைந்தவர் தானே அவருன்னு சொல்கிறாருன்றதுக்காக நாங்களும் வந்து அவர் தாசில்தார் கூப்பிட்றாங்கன்றதால நாங்கள்லாம் ஊர் மக்கள் போயிருந்தோம். தருமபுரி தாசில்தார்கிட்ட போயிருந்தோம். பேர் அவர் சௌகத் அலி. அவர் வந்து ஃபீஸ் கமிட்டி அமைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே போயிருந்தோம். அங்கே போன பின்னால் அங்கே வந்து இன்ஸ்பெக்டர் இருக்கார், B1 ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் இருந்தார், கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் இருந்தாங்க, ஆர்ஐ இருந்தார், அவர் சௌகத் அலி, அவர் தாசில்தார் அவர் இருந்தார், கிராம நிர்வாக அலுவலர் இருந்தாங்க. இருந்துட்டு ஊர் மக்கள் சார்பாக ஒரு 24 பேர் இருந்தாங்க. அந்த உள்ளே இருக்கும் போது ஃபீஸ் கமிட்டி ஆரம்பித்து பேச சொன்னாங்க. வக்பு போர்டு நிலம்னா ஒரு 20 சென்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய நிலம்லாம் வக்பு போர்டுனா அவங்க எடுத்துகிட்டு போகட்டுமே, எந்த ஒரு ஆவணமே இல்லாத இருக்கும் போது அவர் எடுத்துகிட்டு போட்டுன்ற வார்த்தையெல்லாம் அவர் பதிவு பண்ணுறாரு. அவர் தாசில்தார் அவர்கள் சௌகத் அலி அவர்கள் வந்துட்டு பதிவு பண்ணுறாரு. நாங்கள் வந்து கேட்குறோம், ஆவணம் ஃபுல்லாக 1906 ஆவணம் எல்லாமே எங்ககிட்ட இருக்குது, நீங்கள் எப்படிங்க இந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க, அப்போ நீங்கள் கொடுத்த ஆவணங்கள்லாம் வந்து செல்லாதா, அப்போ இந்த ஆவணம்லாம் பொய்யா அப்படின்னு கேட்டால் அவங்கக்கிட்ட எந்த பதிலுமே இல்லை. இந்த 65 ஏக்கரில் 6 ஏக்கரா வந்து கவர்மெண்ட் நிலம். 6 ஏக்கரா பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் நிலம் எஸ்சி வெல்ஃபேருக்கு 2 ஏக்கரா, பிசி வெல்ஃபேருக்கு 2 ஏக்கரா, எம்பிசி வெல்ஃபேருக்கு 2 ஏக்கரா, அந்த மாதிரி கவர்மெண்ட்டே 6 ஏக்கரா வாங்கியிருக்கு. கவர்மெண்ட்டே 6 ஏக்கரா வாங்கி வச்சிருக்கும் போது நமக்கு எதுக்கு எந்த பிரச்சனை இல்லை அப்படின்றத நாங்கள் எல்லாம் வாங்கி எல்லாமே டிரான்சாக்ஷன் நடந்துட்டுருக்கு. நாங்கள் வாங்குகிறோம் விற்கிறோம், இந்த இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். கெரி பண்ணுறங்க சைட்டு கெரி பண்ணும்போது கவர்மெண்ட்டு ஈஸி வில்லங்க சைட்லாம் போட்டு தான் கொடுக்க சொல்கிறாங்க. 40 வருஷத்துக்கு ஈஸி போட்டுனுவா, 50 வருஷத்துக்கு போட்டுன்னு வந்துறாங்க. முனிசிப்புக்கிட்ட எப்பம் கெச்சி வாங்கிட்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் வாங்கி தான் அந்த இடத்த நாங்கள் கெரி பண்ணி முறையாக வீடு கட்டி ஏதோ குடியிருக்கிறாங்க. இப்போ வந்து திடீர்னு இது வக்பு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரப்பதிவு நிறுத்தி வச்சுட்டாங்க. இந்த பத்திரம் வந்து அவங்க 1969 அவங்களுக்கு வந்து பாகப்பிரவண பத்திரம் பண்ணி அவங்க வந்து விலைக்கு விற்றுருக்காங்க எங்களுக்கு. பாய் முஸ்லீம் எங்களுக்கு இது வந்து தாசில்தார் வந்து அவங்களுக்கு வந்து பட்டா கொடுத்துருக்காரு. அந்த நம்பருக்கு புறமே செட்டில்மெண்ட் தாசில்தார் வந்து பட்டா கொடுத்துருக்காரு. தர்மபுரி தாசில்தார் ஒருதலைபட்சமாக செயல்பட்டதாகும். அதே நேரத்தில் செட்டிக்கரை மக்களை ஏமாற்ற பார்த்ததாகவும் மக்கள் சொல்கிறாங்க. சார், நாங்கள் எந்த ஆவணமே எங்ககிட்ட இல்லை, அவங்ககிட்ட இல்லாத எங்ககிட்ட தானே வருவாய்த்துறை ஆவணம் எல்லாமே இருக்குது அப்படின்னு நாங்கள் கேட்கும்போது அதை பற்றிலாம் பேசாதப்பா, அதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து மிரட்டும் தோணியில் தான் அவர் பேசினார். அதன் தொடர்ச்சியாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா 15ஆம் தேதி வந்துட்டு சுதந்திர தினன்றதுனால அன்றைக்கி நீங்கள் போராட்டம் பண்ண வேண்டாம், 17ஆம் தேதியும் வந்துட்டு மாண்புமிகு முதல்வர் வராரு அப்படிங்கிறதுனால நீங்கள் போராட்டம் செய்ய வேண்டாங்க, நாங்கள் வேறு டேட் எதனா சொல்கிறோம், நீங்கள் அப்போ அந்த டைமில் பண்ணுங்கன்னு சொல்லி தாசில்தார் மற்றும் இன்ஸ்பெக்டர் B1 ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் அவரும் வந்து கேட்குறாரு எங்ககிட்ட. அது கேட்குற பேரில் எங்களுக்கு இன்னும் நிறைய வேலை அதிகமாக இருக்குது, அதனால் இந்த டைமில் வேணான்னு கிராம மக்கள்கிட்ட கேட்குறோம். சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வேறு டேட்டில் எதனா பண்ணிக்கிறோம்னு சொல்கிறோம். சொல்லிவிட்டு எங்ககிட்ட அவர் படிக்கிறாரு. நாங்கள் தாசில்தார் வந்து எழுதிட்டு அது தீர்மானம் ஏற்றுறேன்ற மாதிரி அவர் படிக்கும் போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த சப்ரிஜிஸ்டரில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகாத வைக்கிறதுனால தான் உங்களுக்கு பிரச்சனை, அதை நாங்கள் ஆகிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறோமோ அந்த நடவடிக்கை எடுத்துடுறோம். உங்களுக்கு பட்டா சிட்டா பத்திரப்பதிவு எல்லாமே நாங்கள் வந்து கண்டினியூ பண்ணுறோம், உங்களுக்கு நிப்பாட்டம் அதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோன்றதை சொல்கிறாங்க. படிச்சிடறாரு. ஊர் மக்கள் எல்லாமே அதை நம்பி எல்லாமே கையெழுத்து போட்டு வர்றோம். அப்போ ஊர் மக்கள் நாங்கள் படிச்சுட்ருக்கோம். அது ஒருத்தர் வாங்கி அதை படிக்கும்போது பின்னால் இருந்து சீக்கிரம் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. போகிறதுனால நாங்கள் என்ன பண்ணுறோம், எனக்கு சந்தேகம் வந்து எனக்கு ஒரு ஜெராக்ஸ் காப்பி கொடுங்க
அப்படின்னு சொல்லி அவளுக்கு டைமாக கேட்டோம். அதுக்குன்னு பேரில் அவங்க ஒரு காப்பி கொடுக்குறாங்க, ஜெராக்ஸ் காப்பி கொடுத்ததில் அதை எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு போயிட்டு நம்ம இருந்து பார்த்தா தான் அதில் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, அதாவது இந்த வக்பு பிரச்சனை தீர்வு எட்டும் வரையில் எந்தவித அறப்போராட்டமோ இதர போராட்டமோ எந்த போராட்டமும் நாங்கள் செய்வதாக இல்லை என்று தீர்மானிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு அவராகவே எழுதி வச்சிட்டார். அவராக எழுதி வச்சுட்டு இதை பார்த்தோன்னே ஊர் மக்கள் இன்னும் கோபம் அடைஞ்சிட்டாங்க. கோபம் அடைஞ்சு போயிட்டு திரும்பியும் அவர்கிட்ட போயிட்டு, என்னங்க இப்படி எழுதுறீங்க, எங்ககிட்ட சொல்லாமலே நீங்கள் படித்ததில் இதில் இல்லவே இல்லையே, ஏன் அப்படி இந்த மாதிரி எழுதிருக்கீங்க கேட்டது அவர் முன்னுக்கு பின் முரணாகவே சொல்கிறாரு. முன்னுக்கு பின் முரணாக பேசுமாறு மாற்றி பேச கோவம் நம்ம கிராம மக்கள்லாம் கோவம் அடைஞ்சிட்டாங்க. அவங்களெல்லாம் வாங்க நீங்கள் நமக்கு கலெக்டரேட்டில் பேசிடலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தோம். கலெக்டரேட்லேயும் போயிட்டு நாங்கள் அடுத்த முறையிட்டோம், முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதை ஏற்று நாங்கள் கிராம மக்கள்லாம் நேற்று நாங்கள் திரும்ப ரிட்டர்ன் வந்திருக்கோம். இதுக்கு மேலே இந்த வாரத்தில் தான் என்ன நடக்கும் ஏதுன்றது தெரியலைங்க எங்களுக்கு.